ஆசீர்வாதத்தின் தெய்வம் என்கிற தலைப்பில் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்கிற சொல்லுங்க. ஆசீர்வாதத்தின் தெய்வம், காட் ஆஃப் பிளெஸிங்ஸ். நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். நம்மை ஆண்டவர் அழைத்ததே எதற்காக என்னை பிரித்தெடுத்தார், எதற்காக என்னை தெரிந்து கொண்டார், என்னை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் என் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அதன் காலங்களை நிறைவேறியே தீரும். வலது கருத்து சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் முன்குறித்திருக்கிற ஆசீர்வாதம் அது நிறைவேறியே தீரும். யாருனாலையும் எந்த வல்லமையினாலும் யாராலையும் தடுக்க முடியாது. ஆசீர்வாதத்தின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 115 வசனம் 12-15. Psalms 115 verse 12-15. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன்? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே. ஏன் லைஃப்ல ஆண்டவரை அறியாதிருந்த ஒரு மார்க்கத்தில் இருந்து தேவனை தெரிந்து கொண்டு ஆண்டவருக்குள் வந்த உடனே நாங்கள் கேட்ட ஒரே ஆசீர்வாதம் பிள்ளையின் ஆசீர்வாதம். அந்த ஒரு ஆசீர்வாதத்தான் தேவ சமூகத்தில் கருத்தாக எங்களுக்கு ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்டு ஜெபித்து ஏற்ற நாள் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்தார். அதற்கு பிறகு அந்த ப்ராசஸ்லேயே அந்த ஆண்டவர் அந்த அற்புதத்தை கொடுக்கிற அந்த பாதையிலேயே அவரை அறிந்து கொள்ளும்படியாய், அவரை கிட்டி சேரும்படியாய், அதிகமாக அவரை நெருங்கும்படியாய் கற்றுக் கொடுத்தார். அதனால தான் மற்றது எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுத்தார். நம்ம கேட்காமலேயே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் முதலாவது தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ நம்ம தேவ சமூகத்தில் பிரேயர் ரிக்வெஸ்ட் எழுதியிருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நான் ஜெபம் பண்ணி தான் ஆண்டுகிட்ட பெற்றுக்கொள்ளணுமா? இல்லை, சில வேளைகளில் ஆண்டவர் குறிப்பாக ஜெபிக்க வைக்கிறார். எதற்காக? அவருடைய வல்லமையை விளங்க செய்யும்படியா. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆதியாகமம் 12:2 ஆண்டவர் அழைத்தார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அழைத்தார். அழைத்த ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில் from Genesis 12 until Genesis 22 அந்த 10 அதிகாரத்தில் பல வருடங்கள் ஓடி போனது. எத்தனையோ வகையில் ஆண்டவர் நடத்தினார். ஆபிரகாமை பக்குவப்படுத்தினார். நம்முடைய விசுவாச தகப்பன் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் தெய்வம் அந்த மகனை ஆசீர்வதித்தார். ஆனால் எப்படின்னா, எத்தனையோ சோதனை வந்தது, கண்ணீர் இருந்தது, தியாகங்கள் இருந்தது. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை பலிபீடத்தில் வைப்பையான்னு ஆண்டவர் கேட்டார். மறு பேச்சு பேசாம பலிபீடத்தை கொண்டு போனார். இன்னைக்கு ஒரு சில அற்புதங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள தேவன் ஒருவேளை நம்ம இடத்துல ஒரு அர்ப்பணத்தை, ஒரு உடன்படிக்கை எதிர்பார்க்கலாம். இந்த உபவாச நாட்கள் இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களோடு பேசி, என்னோடு இந்த உடன்படிக்கை செய், என்னோடு இந்த அர்ப்பணிப்பை செய், என்னோடு இந்த பொருத்தனையை செய், ஏதாவது உங்களோட ஆண்டவர் இடைபடுறாரு சொன்ன பாருங்க. Rehoboth is entering into a spiritual breakthrough. Hallelujah. நல்ல சத்தமா ஒரு விஷயம் சொல்லுங்க. Rehoboth is entering into a spiritual breakthrough. எப்படி நடக்கும்? நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அந்த அற்புதம் நடக்கணும். அப்போ இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய ஒரே மகனை ஏக சுதனை எனக்கு பலியிடு. கொண்டு போய் பலியிடுகிறார். அந்த நேரத்தில் கத்தி ஓங்கிட்டார். கடைசி வரைக்கும் சும்மா சொல்லி அந்த மோரியா மலை வரைக்கும் போகல, போய் அவனை கிடத்தி கத்தி ஓங்கிட்டார். ஆபிரகாமேன்னு கூப்பிட்டு. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஆதியாகமம் 22 வசனம் 17-18. Genesis 22 verse 17 and 18. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். ஆபிரகாமே, உனக்கு என்ன முக்கியம்? அப்பா என்ன சொல்றார் அதை நான் செய்வேன். கல்லுகளினால் அவருக்கு பிள்ளையை கொடுக்க முடியும்.
பாஸ்டர், யாருடைய வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ வரும்? வேர் தேர் இஸ் 100% obedience to God, 100% focus on Holy Spirit. அவர் என்ன சொல்றார் நான் செய்வேன். அவர் தான் பிள்ளையை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாத வேலையை கொடுக்குறாரு, பிள்ளையை கொடுக்குறாரு. அதை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களே, ஆண்டர்கிட்ட நெருங்கிறது ஒரு சில வேலைகளில் நம்ம கொஞ்சம் கேப் ஆயிடுவோம். இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற என்ன ஆசீர்வாதமாக இருந்தாலும் அவருக்குரியது. பிள்ளைகள் அவருக்குரியது, வேலைக்கு அவருக்குரியது, கர்த்தர் கொடுக்கிற மகிமை அவருக்குரியது. ஆபிரகாம் வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட், ரொம்ப தெளிவாக இருந்தார். அவர் தான் எனக்கு கொடுத்தார், அவர் செய்ய சொல்றார், நான் செய்யறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் இந்த 7 நாட்கள், இன்னைக்கு 7வது நாள் முடிக்கிறோம். ஏதாவது இடத்துல உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படலையா ஆண்டவரே? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாருங்க, தம்பி இந்த 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 காரியத்தை இப்படி செய்ப்பா. அனுபவத்தில் சொல்றோம், ஆண்டவர் கொடுக்கிற நடத்துதல சொல்றோம். எத்தனையோ ஆண்டுகள், 25 ஆண்டுகள் கடந்து வருகிறார். 25, அது கூட ஒரு 17, 25, ஒரு 40+ இயர்ஸ் கடந்து வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினா. இன்னைக்கு வேலைக்கு ரெஸ்யூமே அனுப்புறோம், ஒரு ரெஸ்யூமே பார்க்குறோம். ஒரு வேலை இவங்க இந்த வேலைக்கு சூட்டபிளாக இருப்பாங்க போல. இட் இஸ் அ பிரீஃப் அபவுட் த பர்சன். இன்டர்வியூ வருகிறது, இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஐ திங்க் வி கேன் டேக் ஹிம் ஃபார் ஜாப். ரியல் சக்ஸஸ் எங்கே தெரியுங்களா? நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உள்ளே போய் ஒர்க் பண்ணி துரிதமான நாட்களில் ப்ரொமோஷன் எடுக்கிறீங்க பாருங்க, அதுதான் ரியல் சக்ஸஸ். ஹல்லேலூயா. செலக்ட் ஆகி இன்டர்வியூக்கு போகிறதில்ல, வேலைக்கு போகிறதில்ல, அங்கே போய் ப்ரூவ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கணும். 40 ஆண்டுகளுக்கு மேலாய் ஆண்டரோடு நடக்கிற அனுபவத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றார், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்ன அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்புறம் ஏன் பாஸ்டர் இந்த டிலே? எங்காவது ஏதாவது இடத்துல ஒரு வார்த்தைக்கு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறேனா? ஆண்டவர் சொன்ன ஃபெல்லோஷிப்ல எல்லாம் போயிருக்கிறேனா? லோத்தினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் தேவன் நேசிக்கிற அந்த மகனோடு நிக்கல. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தையை எங்கிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோம் ரொம்ப முக்கியம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது ரொம்ப முக்கியம். அதை பொறுத்து தான் உலக பிரகாரமான காரியங்கள் நடக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பெரிய மாறுதலை செய்யாம பெரிய அளவுகளுக்கு போறது ரொம்ப கஷ்டங்க. நான் யாருக்கு சொல்றேன்னா, சிலுவையின் முன்னால் உலகம் பின்னால் ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்கு சொல்றேன். பாஸ்டர், அப்படி ஆண்டரை ஏற்றுக்காதவங்க நிறைய பேர் எப்படி எப்படியோ இருக்கிறாங்களே, அந்த அந்த சப்ஜெக்டே டிஃப்ரெண்ட். ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆபிரகாமை பின்பற்ற நாம ஏதாவது இடத்துல ஒரு சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க மாட்டோன்னு விசுவாசிக்கிற நாம ஆராய்ந்து பார்ப்போம். அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்றார், என்னிடத்துல இந்த காரியத்தை எதிர்பார்க்கிற நான் செய்வேன், நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போ ஈசாக்குக்கு அந்த ஆசீர்வாதம் அப்படியே வரணும்ல, அந்த ஜென்ரேஷனல் பிளெஸ்ஸிங் வரணும்ல. ஃபஸ்ட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும்ல. பிள்ளையும் கர்த்தருக்கு அருகாமையில் போகணும். சரிங்களா? இப்போ ஈசாக்கும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளணும். அதற்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றார், கொஞ்சம் அந்த பிள்ளையை கொடுக்கறதுல ஈசாக்கு டிலே பண்றார். 40 வயதில் ரெபேக்காளை அவன் திருமணம் செய்கிறான். 60 வயது ஆகிற பொழுது 20 வருஷம் கழிச்சு தான் ஈசாக்குக்கு ஆண்டு அந்த பிள்ளையை கொடுக்கிறார். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 20வது வசனம். புக் ஆஃப் ஜெனீசிஸ் சாப்டர் 25 verse 20. ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணுகிற பொழுது 40 வயதாக இருந்தான். இவள் பதான் அராம் என்னும் சீரிய தேசத்தான பெத்துவேலுக்கு குமாரத்தையும் சீரிய தேச லாபானுக்கு சகோதரியுமானவள். மறுபடியும் தன் பிள்ளைக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டதினால் அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அடுத்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வது வசனத்தில், பின்பு அவன் சகோதரன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோப் என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற பொழுது ஈசாக்கு 60 வயதாக இருந்தான். உடனே ஆண்டு கொடுத்தரல, 20 years. அப்போ ஏன் ஈசாக்குக்கு 20 வருஷம் ஆண்டுகிட்ட நெருங்கும்படியா? ஏன் ஆண்டு சில காரியங்கள் எனக்கு இன்னும் காக்க வைக்கிறாரு? ஏதோ அவரை கிட்டி சேரும்படியாய், நெருங்கும்படியாய்.
அப்போ ஈசாக்கு ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 25:21 மலடையாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டிருந்தார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். இன்னைக்கு எந்த இடத்துல இன்னும் உங்ககிட்ட நெருங்கணும் ஆண்டவரே, இன்னும் எப்படி உங்ககிட்ட க்ளோஸாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பான்னு சொல்லி சில காரியங்களில் தடைகள் இந்த 40 நாட்களில் பிரேக் த்ரூ எடுத்துடணுங்க. ஹல்லேலூயா. ஒரு முடிவோடு இருங்க. இந்த 40 நாள் முடியறதுக்குள்ள இதில் ஒரு பெரிய காரியத்தை நான் ஆண்டவர் செய்யணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரை சொல்லுங்க. இப்போ ஆபிரகாம் எப்படி ஆண்டவரை அறிந்து கொண்டாரோ ஈசாக்கும் அதே போல் அறிந்து கொண்டார். அப்படி ஆண்டவர் ஈசாக்கோடு நெருங்கினதுனால ஈசாக்கை ஆசீர்வதிக்க ரகசியம் அவனுக்கு வெளிப்பட்டது. பாருங்க, என்றைக்கு நான் ஆண்டவருக்கு அருகாமையில் போறணும், இந்த உபவாச நாட்களில் வேதத்தை வாசிக்க அவர் பாதத்தில் ஜெபிக்க என்ன நடக்கும், நம்முடைய பாதைகளை செவிப்படுத்துவார். பேச வேண்டிய வார்த்தைகளை பேச வைப்பார். எந்த இடத்துல பேசக்கூடாதோ பேசாதபடி ஆண்டவர் தடுப்பார். அப்படித்தான் ஆண்டவர் நம்ம பாதைகளை கரெக்ட் பண்ணுவார். அப்போ ஈசாக்கோடு ஆண்டவர் இருக்கிறார். ஈசாக்கு ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அப்போ ஈசாக்கு ஆசீர்வதிக்க இந்த ரகசியம் அவன் மேலே இறங்கிடுச்சு. இன்னைக்கு என்னை ஆசீர்வதிக்க இந்த ரகசியம் மேலே இறங்கணும் ஆண்டவரை. அப்போது ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. அப்போ ஈசாக்கு ஒரு இடத்துக்கு போகிறான். ஆதியாகமம் 26வது அதிகாரத்தில் 1 வசனம், ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கின் இடத்தில் கேரா ஊருக்கு போனான். இப்போ ரொம்ப பஞ்சம் ஆயிடுச்சு. ஒரு இடத்த மாற்றோம், ஒரு இடம் மாற்றோம். இப்போ நான் வேலையை மாற்றணும், நான் இருக்கிற தேசத்தை மாற்றணும், நான் ஏதாவது சில காரியங்கள் பண்ணணும். கர்த்தருடைய நடத்துதலுக்காய் காத்திருக்கணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எந்த ஒரு காரியத்தையும் தேவ பிள்ளைகள் பண்ணவே கூடாது. எந்த ஒரு காரியம்னாலும் வேலை மாற்றம் ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுடைய ஸ்கூல் மாற்றுகிறோம், பிள்ளைகளுடைய படிப்பில் மாற்றங்களை கொண்டு வருகிறோம், எத்தனையோ காரியங்கள் மாறுகிறது. ரொம்ப முக்கியம் தேவ சித்தம். அப்போ இந்த மகன் அந்த இடத்துக்கு போகிறான். நான் எகிப்துக்கு போகணும்னு ஈசாக்கு யோசிச்சிருக்காப்புல. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 26 வசனம் 2-3, புக் ஆஃப் ஜெனிசிஸ் 26:2-3, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. நீங்கள் என்ன முடிவு உங்களுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பல இடத்துல நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, இந்த காரியத்தை செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறாங்களா, ஆண்டருடைய நடத்துதலுக்காய் காத்திருங்க. அவன் எகிப்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே கடந்து வரணும். அந்த ஆசீர்வாதத்தின் தேவன் என் மேலே அவருடைய கிருபையை வைக்கணும். அவர் சொல்கிற இடத்துல நான் நிற்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, அந்த ஆண்டருடைய ஆலோசனைக்காய் கர்த்தருடைய நடத்துதல் என் மேலே கடந்து வரணும். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், உங்கள் சித்தம் நடக்கட்டும்பா, உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. இன்றைக்கி பல முடிவுகள் கரத்தில் இருக்குது. 3 முடிவு என் கையில் இருக்குது பாஸ்டர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி. எதை நான் எடுக்க பாஸ்டர்? கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்கள் சித்தம் எதுவோ என்னோடு கூட பேசுங்க. இல்லை உங்களுக்கு ஒரு வேளை ஆலோசனை தேவைப்பட்டால் என்னை அணுகுங்க. உங்களை ஆண்டருக்குள்ளாய் எப்படி நடத்துகிறோமோ நடத்துகிற தேவ சமூகத்தில் காத்துருங்க, என்னோடு பேசுங்கப்பா. அந்த எந்த இடத்துல ஆண்டவர் நிற்க சொல்கிறாரோ, எந்த காரியத்தை செய்ய சொல்கிறாரோ அதை கவனமாக செய்யணும். 3வது வசனம் பாருங்க, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் மறக்கிறதே இல்லை. எதற்காக நம்ம தாயின் கருவில் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உருவாக்கினார், அவர் மறக்கிறதே இல்லை. எதற்காக இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார், எதற்காக குடும்பமாக இணைத்தார், எதற்காக பிள்ளைகளை கொடுத்துருக்கார், எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. இந்த உபவாச நாட்கள் இதுவரை நான் உபவாசமே எடுக்கல பாஸ்டர், நான் என்னை ஒடுக்கி நான் உபவாசம் இருக்கிற ஒரு நோக்கம் இருக்குது. கர்த்தர் ஒரு காரியத்துக்காகத்தான் உங்களை உபவாசத்தை நடத்துகிறார், உங்களை பலப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்கிறார். உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களை மகிமையாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமையான ஆசீர்வாதம் உங்கள் மேலே கடந்து வரும். இந்த ஆசீர்வாதம் சூழ்நிலையை பார்க்காதீங்க. என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை இது நடக்குமா நடக்காதா, தேவ கரம் எனக்கு எப்படி நடக்கும், இவங்க எனக்கு ப்ரொமோஷன் கொடுப்பாங்களா, எனக்கு இந்த பாஸ் அப்ரூவ் ஆகுமா, சூழ்நிலையை பார்க்காதீங்க.
யாருக்குள்ள தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குதோ அவங்க மேலே பொறாமை வரும், வாக்குவாதங்கள் வரும். அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் அதில் போய் உங்களுடைய எனர்ஜியை போடாதீங்க. வாக்குவாதம் பொறாமை தூக்கி எறிந்தேன் நான், ஆண்டவர் இயேசுவின் சிலுவை சுமந்து கொண்டேன் நான். ஃபாதர் பாடுற மாதிரி வாக்குவாதம் பொறாமைகள் எல்லாம் வரும், தள்ளிடுங்க. மனித சூழ்ச்சிகள் உங்களை மேற்கொள்ள பார்க்கோ. கர்த்தர் உங்களோடு இருந்து ஈசாக்குக்கு சொன்னது போல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்ன சூழ்நிலையாகட்டும், சூழ்நிலையை பார்த்து கலங்கி போகாதீங்க. மனிதர்களுடைய பொறாமை வாக்குவாதங்க ஒரு பக்கம் தள்ளி வச்சிருங்க. மனித சூழ்ச்சியை நீ மேற்கொள்ள முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை எந்த வல்லமையும் தடுக்க முடியாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. என் மேலே என் குடும்பத்தின் மேலே ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ரெகபோத்தின் மேலே என் ஆண்டவர் வைத்த ஆசீர்வாதத்தை யாராலும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய வலதுகரம் எங்களுக்காய் மகிமையாய் காரியங்களை செய்யும். சூழ்நிலைகளை பார்க்காதபடி ஆண்டவரை பார்ப்போம். அந்த இடத்துல பஞ்சம். நான் எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறாப்புல ஈசாக்கு. ஆண்டு சொல்கிறான், நீ எகிப்துக்கு போக வேண்டாப்பா, நான் சொல்கிற இடத்துல இரு. அதே இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த இடத்துல 26:12 அந்த கேரா ஊரில், ஆதியாகமம் 26:12, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அந்த இடத்துல விசுவாசத்தோடு விதைக்கிறார். ஆசீர்வதிக்கிறது கர்த்தருங்க. ரோமர் 9:16 சொல்லுங்க பார்ப்போம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஹல்லேலூயா. யார் என் கூட இருப்பாங்க, யார் நடத்துவாங்க? இந்த இடத்துல விதைச்சா வளருமா? நிறைய சொல்றாங்க, இந்த இடத்துல நீங்க எவ்வளவோ எஃபர்ட் போடுறீங்க, உங்களுக்கு இவ்வளவு ரிசல்ட் வரப்போகுதான்னு சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசுகிறார். இந்த இடத்துல உன் எஃபர்ட்டை போடுன்னு சொல்றார். தைரியமாக போடுங்க. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். சரௌண்டிங்கை பார்த்து, சுற்றுப்புறத்தை பார்த்து, இது நடக்கும் இது நடக்காது இவங்க சொல்றாங்க, எந்த சத்தத்தை கேட்காம ஆண்டுடைய சத்தத்தை கேளுங்க. பாஸ்டர், ஆண்டுடைய சத்தத்தை எப்படி கேட்பது? தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆண்டவரே உங்க இருதயத்தில் பேசுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? அதுக்கு தான் இந்த உபவாச நாட்கள், அதுதான் ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ. தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அந்நிய பாஷையில் பேசுகிற கிருபை இருந்தால், அவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி அபிஷேகத்திலிருந்து பேச உங்கள் இருதயத்திலேயே ஒரு தெளிவு வரும். இல்லை அந்நிய பாஷைக்காய் காத்திருக்கிறீங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னோடு பேசும், என்ன பலப்படுத்தும். அப்படி பேசவே உங்களுக்குள்ள இருந்து ஒரு வசனம் கிளம்பி வரும். உங்களுக்குள்ள இருந்த வசனம் புறப்பட்டு வரும். அந்த வசனத்தை உறுதிப்படுத்தும்படியா எனக்கு உறுதிப்படுத்துங்க கேட்கிற பொழுது வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுவார். அப்ப எந்த காரியத்தை எங்க செய்யணுமோ, நான் இருக்கிற இடத்துல கர்த்தர் என்னை எந்த இடத்துல இருந்து செய்ய சொல்றாரோ அதை தான் செய்யணும். தயவு செய்து எனக்கு பலன் வரல, எனக்கு ஆசீர்வாதம் வரல, எனக்கு நன்மை வரலன்னு ஆண்டவர் சொல்லவே சொல்லாதீங்க. we have to do our part, he will do his part. hallelujah. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். he want every one of us to be blessed. நம்ம ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய காரியம், உங்க சுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், உங்க விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிற. சில வேளைகள் அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடி, நான் விரும்புகிறபடி இப்படி நடக்கிறேன். we are very stern on our decision. நான் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பண்ணணும். things will get delayed. தயவு செய்து பல நாட்களாய் டிலே ஆகுது. கொஞ்சம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எங்காவது நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறேனா? ஈசாக்கு ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்தில் இருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன். அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு சூழ்நிலையை பார்க்காதீங்க, நான் சொன்னபடி என்னோட பேசுங்க. ட்ரை அவுட் தி ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ. இந்த 40 நாட்களில் நீங்கள் அடுத்த நிலைமைக்கு வந்துடணும். கேட்கணும், அப்பா சமூகத்தில் உட்காந்து கேட்கணும், என்ன நிரப்புங்க. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக தினந்தோறும் ஜெபித்து கொண்டு இருக்கிற நீங்கள் அதோடு இணைந்து ஜெபிக்க அந்த அக்னி பற்றிக்கொள்ளும். யாருக்கெல்லாம் முடியுமோ இந்த ஜெப வேளையில், இந்த மண்டே வெனஸ்டே ஃப்ரைடே இங்கே வந்து ஜெபிக்கிற பொழுது அந்த அக்னி உங்களை பற்றிக்கொள்ளும். ஆவியானவர்களோடு பேசும். இந்த 40 நாள் முடியிருக்குள்ள, எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூ வேணாண்டவரே, எனக்கு இந்த அனுபவம் வேணும், கேளுங்க, வாஞ்சிங்க. we are asking for so many exciting things.
ஆப்பிள்ல புது ஃபோன் வருது, புது காரியம் வருது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு பார்க்குறோம். why we are not having the excitement to enjoy the Holy Spirit? ஆவியானவரே என்னோடு பேசு. பவுலோடு பேசினீர், பேதுருவோடு பேசினீர், நம்மோடு பேச அவர் ஆயத்தம். ஆண்டவர் ஆயத்தம். if you are ready, the Holy Spirit is ready. அப்பதாங்க ஒரு மாற்றம் வரும், ஒரு மாறுதல் வரும். எலிசா ஆவியானவரோடு அப்படி நடந்த ஒரு மனிதர். சமாரியா பட்டணத்தில் பஞ்சம், ஒரு சில வருஷங்கள் பஞ்சம். எப்போ மழை பெஞ்சு எப்போ வெள்ளாமை வந்து என்ன நடக்க போகுது எல்லாம் பார்க்குறாங்க. கர்த்தருடைய வார்த்தை எலிசாக்கு வெளிப்படுகிறது. எலிசாக்கு வெளிப்படுகிற பொழுது 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் முதல் 2 வசனம், 2 Kings chapter 7 verse 1 and 2. இந்த இடத்துல வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. நாளைக்கு இந்த இடத்துல சாப்பாடு வரப்போகுதா, நாளைக்கு இந்த இடத்துல கோதுமை வரப்போகுதா, சான்ஸே இல்லைங்கிறாங்க. ஆனால் ஆவியானவரோடு நடக்கிற அந்த எலிசா சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளையின் நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார் கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறாரு, அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். சூழ்நிலையை பார்க்கல, கர்த்தர் அந்த ஆசீர்வாதம் அவருக்கு எப்படி வேணாலும் பண்ண முடியுங்க. ஆப்போசிட்டில் சீரிய பட்டாளம் இருக்கிறது, ஒரு 4 குஷ்டரோகி இருக்கிறாங்க. அவங்களே இல்லாட்டியும் வெறும் காற்றை அனுப்பி, அந்த சுழல் காற்றுக்குள்ள சத்தத்தை அனுப்பி ஓட வைக்க அவரால் கூட. சூழ்நிலையை பார்க்காதீங்க, 24 ஹவர்ஸில் கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கணும், நீங்கள் விசுவாசிக்கணும். உங்கள் அடி மனதில் ஒரு விசுவாசம் வரணும். 24 ஹவர்ஸில் ஆண்டவர் காரியங்களை மாற்றுவார். கேளுங்க, இந்த நாட்களில் என்னென்ன காரியத்துக்கு அப்ரூவலுக்காக எதற்கெல்லாம் காத்திருக்கிறீங்களோ ஆண்டவரே, ஆண்டர்கிட்ட கேட்டு ஆண்டர் நடத்துறடி 72 மணி நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவர். நீங்க ரிப்ளையை கொண்டு வர வல்லமையுள்ளவர். கேளுங்க, எந்த இடத்துல இது நாள் வரை ரிப்ளை வரலையோ, கர்த்தாவே 24 மணி நேரத்தில் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரிப்ளை வரும்படி அவங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிற. யாரெல்லாம் ரிப்ளைக்காய் காத்திருக்காங்களோ, இமெயிலுக்கு அப்ரூவலுக்காய் காத்திருக்காங்களோ, 24 ஹவர்ஸ்ல 2 ராஜாக்கள் 7 முதலாவது வசனத்தின்படி அப்ரூவல் வருவதாக, மாற்றம் வருவதாக அதை நீங்க பிடித்து செபிக்கணும். இது எப்படி தெரியுங்களா? இந்த 2 ராஜாக்கள் 7:1 எனக்காக நான் அதை பிடித்து செபிக்கிறேன். ஆண்டவர், அன்றைக்கு நடந்த அதே அற்புதம், அதே வல்லமை எங்களுக்கு இருக்கட்டும். கடந்த வெள்ளிக்கிழமை இதே இடத்துல ஜெபித்தோம். எசேக்கியாவுக்கு ஒரு தேவதூதனை அனுப்புனீங்க, எங்களுக்காய் அந்த தேவதூதன் இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். அதே தேவதூதன் 180,000 பேரை சங்கரித்த அதே தேவதூதன் எங்களுக்கு இறங்கி வருவதற்காய் ஸ்தோத்திரம். உரிமையோடு ஜெபிங்க. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கார். ஹல்லேலூயா. அடுத்த 40 நாள் ஜெபம், அடுத்த வருஷம் கர்த்தருடைய 2ஆம் வகை தாமதிக்குமானால் அடுத்த வருஷம் வரும்போது நம்ம ஒவ்வொருவரும் இந்த நிலைமையில் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன், சபை அந்த நிலைமையில் இருக்க விட மாட்டேன். கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதீங்க, சத்தத்தை, மனுஷங்க சத்தத்தை கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களோடு என்ன சொல்றாரோ அதை பிடிச்சு கொள்ளுங்க. மகிமையாக கர்த்தர் நடத்துவார். மக்களுடைய பொறாமை, வாக்குவாதம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்த முடியாது. எந்த இடத்துல தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிட்டாரோ நிச்சயம் மனுஷங்க பொறாமை எழும்பு, வாக்குவாதம் வரும். அவன் அந்த இடத்துல ஆண்டவர் சொன்ன இடத்துல விதைக்கிறான், அந்த இடத்துல நல்ல பலன் வருகிறது. ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 26 13வது வசனம், அவன் ஐஸ்வர்யவானாகி வரவர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எல்லாவற்றிலும் பெரியவனாகிறான். அங்கே இருக்கிறவங்களோட அதிகமாக பெருகிட்டான். ஆதியாகமம் 26:16 பாருங்க, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கலும் மிகவும் பலத்தவனா என்றான். ஒரு இடத்துக்கு போகிறோம், சூப்பர்வைசர் வேலை சொல்லி கொடுக்குறாரு, நல்லா கற்றுக்குறோம். ஒரு நேரம் வருது, அவரை விட ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணுவாங்க? சரியில்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட் மாற்றிடு, நமக்கே நம்ம வேலைக்கே உழ வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில வேலைகளை பார்க்குறாங்க, என்னை விட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்களே, அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல கர்த்தருடைய நன்மை கடந்து வருதோ அந்த இடத்துல வாக்குவாதம் வரும், பொறாமை வரும். அவங்க என்ன சொல்கிறாங்க? என்னை விட்டு போய்விடு. ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவரே சில மூவை அலோ பண்ணுறாருன்னா அதை நீங்கள் தடுக்காதீங்க.
ஆண்டவரே அலோவ் பண்றார். ஆனால் அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க, ஆண்டவர் தான் அந்த மூவ் அலோவ் பண்றார். கடந்து வாங்க. ஈசாக்கு கடந்து வருகிறார், தன்னுடைய வேலைக்காரர்களோடு கடந்து வருகிறார். கடந்து வந்து அதே கேரா ஊரில் தன்னுடைய தகப்பனார் வெட்டின துறவுகளெல்லாம் திரும்ப வெட்டுகிறார். 19வது வசனம், அதே அதிகாரம் 19லிருந்து 21. ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேரா ஊர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். என்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேலே வருதோ ரொம்ப ஆர்கியூமெண்ட் வருது, சில இடத்துல ஆர்கியூமெண்ட் வருது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்குங்க, கர்த்தருடைய அற்புதத்துக்கு பக்கத்தில் நெருங்கிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அந்த வாக்குவாதத்தில் அந்த காரியத்தில் டைவர்ஷனை கொடுக்காதபடி கீப் மூவிங். ஆண்டவங்களை மூவ் பண்ணிட்டோம். அவர்கள் தங்களோடு வாக்குவாதம் பண்ணபடி நான் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்தன்னா என்று பெயரிட்டான். இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸில் ஈசாக்கு நினச்சிருப்பான், ரொம்ப வாக்குவாதம் பண்ணுறாங்க. அங்கே அபிமேலேக்கு என்னை துரத்தி விடுறாப்புல, இந்த இடத்துல வந்தால் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவன் தெரிஞ்சிட்டான், கர்த்தருடைய பெரிய ஆசீர்வாதம் எனக்காய் காத்திருக்குது, நான் அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக போகணும். இந்த உபவாச நாட்களில் உங்களை டைவர்ட் பண்ணுற, உங்களை கஷ்டப்படுத்துகிற, ஜெபிக்க முடியாதபடி உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை கொண்டு வர காரியம் எதுவாக இருந்தாலும் உங்களை அதிலேருந்து அவாய்ட் பண்ணிக்கங்க. தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. பாஸ்டர், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பாஸ்டர், ஆனாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊர்லேருந்து அந்த ஒரு கால் வந்துடுது. நானும் இப்போ உங்கள் ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிறேன். இதனால் ஜெப குறிப்புக்காய் ஜெபிக்கிற பொழுது, ஆலயத்திற்காய் திறப்பில் நிற்கிற பொழுது சில ஆவிக்குரிய போராட்டங்களில் கலந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஐம் கோயிங் த்ரூ இட். ஆனால் அது ஆண்டவர் பலப்படுத்துவார். ஊழியனுடைய வாழ்க்கை அதில் கடந்து போகணும். அப்போ நான் என்ன தெரியுங்களா செய்கிறேன்? நீதிமொழிகள் 4:23 வசனத்தை வைத்து, எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வரும், ஊர்லேருந்து கால் வரும், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கால் வரும். இதுவரைக்கும் கூப்பிடாத பெரியப்பா கூப்பிடுவார், இதுவரைக்கும் கூப்பிடாத மாமா கூப்பிடுவார். ஏதோ ஒரு காரியம் இம்பேக்ட் ஆகும். நீங்கள் என்ன செய்யணும்? அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாக்குவாதம் வருது, புறக்கணிப்பு வருது. உபவாச நாட்கள் ஆரம்பிச்சிடணும். பாஸ்டர் நல்லா பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மாறுவாங்க. அப்போ நீங்கள் நினச்சிக்கங்க, எனக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிற நேரம் நெருங்கிருச்சு. ஹல்லேலூயா. ஈசாக்கு பார்க்குறா, இவ்வளவு நாள் சைலண்டாக இருந்தது ஐயா, இவ்வளவு நாள் அபிமேலே கூட இருந்தேன் ஐயா, பிரச்சனையே இல்லையே, ஆண்டவர் ஆசீர்வதிக்க. எந்த இடத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மூலமாக வெளிப்படுதோ ஜனங்கள் பொறாமை கொள்ளுவார்கள், வாக்குவாதம் வரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை விட்டு விலகி எனக்கு நேராக இருக்கிற ரெகபோத்துக்கு நேராக நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாக்குவாதம் பொறாமை எல்லாம் விட்டு நான் ரெகபோத்துக்கு நேராக ஓடுகிறேன். கர்த்தர் வைத்த ஏன் ரெகபோத்துக்கு நேராக ஓடுகிறேன். அவன் போய்கொண்டே இருக்கிறான். அடுத்த துறவை வெட்டுகிறான். அது ஆதியாகம் 26:22. இதுதான் நம்ம ஊழியத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். பின்பு அவிட விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடமுண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வசனத்தின்படி தான் ஆண்டவர் நம்ம ஊழியத்துக்கு அந்த பெயரை கொடுத்தார். எந்த இடத்துல உங்களை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குதோ, எந்த காரியமாகட்டும், குடும்பத்தின் காரியமாக இருக்கட்டும், இல்லை வேலையில் இருக்கிற காரியமாக இருக்கட்டும், நண்பர்கள் மத்தியில் வருகிற காரியமாக இருக்கட்டும், எது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை ரொம்ப மைண்ட் ஆக்குபை பண்ண பார்க்குதோ அதை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் வைத்திருக்கிற ரெகபோத்துக்கு நேராக போகிறேன். அதனுடைய காரியமே என்ன தெரியுங்களா? ஆண்டுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே வந்துருச்சு. ஆசீர்வாதத்தின் காலத்துக்குள்ளாய் நெருங்கி விட்டீங்க. அப்பா கொண்டு வந்து விட்டார். அடுத்தது, எந்த மனுஷ சூழ்ச்சியும் உங்கள் மேலே கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை எடுக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்குன்னு முன்குறிச்சிட்டார். உங்களுக்குன்னு முன்குறிச்சது உங்களுக்கு முன்குறிச்சது தான். ரெபேக்காள் போய் கேட்கிறாள், என் கர்ப்பத்தில் 2 பிள்ளைகள் இருக்குது, அதனுடைய காரியம் என்ன? அப்போ ஆண்டவர் ஈசாக்கின் மூலமாக சொல்லுகிறது, உன்னிடத்திலிருந்து 2 ஜாதிகள் புறப்படும், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். யாக்கோப்பின் மேலே ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்துட்டார். ஆபிரகாமினுடைய சந்ததியின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலை உருவாக்குற ஆசீர்வாதம் அவன் மேலே தான் இருக்குது.
அவனுடைய 12 கோத்திரத்தில் யோசேப்பின் மேலே இருக்குது. அதுபோல் உங்கள் மேலே என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்காரோ எந்த சூழ்ச்சி அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், என் மேலே எந்த சூழ்ச்சியும் என் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுக்கவே முடியாது. கர்த்தர் வைத்துட்டாருன்னா, கர்த்தர் உங்கள் மேலே வச்சுட்டாருன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன காரியம் நடந்தாலும் உங்களை வேலையிலேருந்து யாரும் அசைக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்துவார். நான் இருந்த நிறுவனத்தில் என்னை வேலையிலேருந்து எடுக்கும்படியாக எத்தனையோ காரியங்கள், போராட்டங்கள் வந்த பொழுது ஆண்டவர் எதுக்குமே அலோவ் பண்ணலையே. நான் வேலையில் 15 வருடம் இந்த நாளில் கடந்து போன அனுபவங்கள், கர்த்தர் செய்த சாட்சிகள் தான் என்னை பலப்படுத்தி என்ன சோதனைகள் வந்தாலும் அவர் எப்படி நடத்துவார் என்று கற்றுக் கொடுத்தார். பாருங்கள், சாலமோனுடைய வாழ்க்கையிலையும் மனித சூழ்ச்சிகள் கிரியை செய்தது. ஆனாலும் சாலமோன் ராஜாவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் வசனம் 5-6 வாசிக்கலாம். புக் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 5 and 6. ஆக்கீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாளர்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் இப்படி செய்வான் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாய்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். சில காரியம் சில ஊற்றிலிருந்து அப்படித்தான் இருக்கும் போல. அப்சலோமுடைய தாய், இந்த ஆகீத் என்கிற மகளுக்குள்ளிருந்து வந்த பிள்ளைகள் எல்லாமே தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற பிள்ளைகள். அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பி ஆட்சியை கைப்பற்றும்படியாக எவ்வளவோ செய்தார். ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கவே இல்லை. பாருங்கள், அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அப்போ அவனுடைய தம்பி அவனும் என்ன செய்கிறான், திட்டம் போட்டு சாலமோனை, தாவீதுக்கு பிறகு சாலமோன் தான் ஆலயத்தை கட்டணும், இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கணும், ஆண்டருடைய திட்டம். தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த மகன் மேலே இருக்கிறது. மனித சூழ்ச்சியில் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க பார்க்குறாங்க. இன்றைக்கி உங்கள் வேலை இடத்துல இல்லை உங்களுக்கு உரிய சொத்தில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எந்த மனித சூழ்ச்சியும் எடுக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய அக்கினியின் மூலமாய் அதை பாதுகாப்பார். எல்லா காரியங்களும் ஆண்டவர் மாற்றுவார். எல்லாம் மாறி போகும், எல்லாம் மாறி போகும், எல்லா சூழ்ச்சிகளும் ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த இடத்துல போயிட்டாங்க, அவனை கொண்டு போய் அவனை அபிஷேகிக்கும்படியாக போயிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டின்னா, அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின பொழுது யோவாப் தாவீதோடு நின்ன மனிதன். இன்னொரு ஆசாரியன் சாத்தாக் ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொரு ஆசாரியர் இருக்கிறார் சாதோக் என்கிற ஒரு ஆசாரியன், இன்னொரு ஆசாரியர் அபியத்தார். அவரும் 2 பேரும் தாவீதோடு இருந்தவங்க. இந்த அதோனியா வருகிற பொழுது யோவாபும் இந்த அபியாத்தரும் அவனோடு இணைந்து விட்டாங்க. சூழ்ச்சி பாருங்க எப்படின்னு. தாவீதோடு நின்றவங்க அப்சலோம் தாவீதை எதிர்த்து வருகிற பொழுது கூட நின்னாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் மாறி போயிட்டாங்க. இன்னைக்கு யார் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் மாறுவாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் மேலே வைத்த ஆசீர்வாதம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. நான் இக்கட்டில் நின்ன கூட நின்ன மனிதன் மாறுவான். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தரை நம்புவது மேல். அப்படி யோவாப் தாவீதோடு அப்படி இருந்த யோவாபா மாறிவிட்டார். சூழ்ச்சி. சாலமோன் வரக்கூடாது, அதோனியா வரணும். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் 2 verse 28, 1 ராஜாக்கள் 2:22 கடைசி பகுதி. யோவாப் அப்சலோமின் பட்சம் சாயாதவனாயிருந்தும் அதோனியாவின் பட்சம் சாய்ந்தான். எந்த மனிதர்கள் எப்பொழுது மாறுவார்கள், எப்பொழுது அநீதிக்கு பக்கமாக சாய்வாங்க தெரியவே தெரியாது. தாவீதோடு இருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த திட்டம் தாவீதுக்கு பிறகு சாலமோன். எப்படின்னா 1 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தில் 17வது வசனம் பாருங்க, 16-17. பத்சேபாள் குனிந்து ராஜாவை வணங்கினாள். அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால், அதற்கு அவள், என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனம் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணையிட்டீரே. கர்த்தர் ஒரு முறை பேசினால் ஒரு முறை பேசினதுதான். தாவீதுக்கு பேசுகிறார், அவனே சிங்காசனம் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு அடியாளுக்கு ஆணையிட்டீரே. அப்ப ஆண்டவர் தாவீதோடு சொல்லி இருக்கிறார், உனக்கு பிறகு சாலமோன் தான் ராஜாவா வரணும், அவன் தான் ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் எப்பொழுதும் மாற்றி மாற்றி பேச மாட்டார். ஆண்டவர் தெளிவாக பேசுவார். மனித சூழ்ச்சி மாற்றுகிறது. மனித சூழ்ச்சி மாற்றும்.
இப்போ உங்களுக்கு வேலை இடத்துல சொல்கிறாங்க, நல்லா வேலை செய்கிறாரு, உங்களுக்கு இந்த ப்ரமோஷனை கொடுக்க போகிறேன். நான் வேலை செய்த இடத்துல கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்தேன். சில சூழ்ச்சிகள் நிமித்தமாய் அந்த இடத்துல ப்ரொமோஷனை அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்ப்பாங்க. அதை காட்டிலும் அடுத்த நிலைமைகளில் ப்ரொமோஷன் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். அதனால என்றைக்கும் ஆண்டவர் உங்கள் மேலே வச்ச ஆசீர்வாதம் எந்த இடத்துலையும் குறைஞ்சு போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. சாலமோன் மேலே வைத்த ஆசீர்வாதம் அதுதான். இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அந்த இடத்துல போய் கேட்குறார், யோவாப் இல்லை, அபியாத்தர் இல்லை, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. அப்போ தாவீது சொல்லுகிறார், 1 ராஜாக்கள் 1 29-30. அப்போது தாவீது சொல்கிறது பாருங்கள், 1 Kings chapter 1:29-30. அப்பொழுது ராஜா, உன் குமாரனாகிய சாலமோன் எனக்கு பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனம் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் ஆணையிட்டபடியே இன்றைக்கு செய்து தீர்ப்பேன் என்பதை என் ஆத்துமாவை எல்லா இக்கட்டுக்கும் நீங்களாக்கி விட்ட கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று ஆணையிட்டான். பத்சேபாள் போய் கேட்கிற பொழுது தாவீது சொல்றார், ஆமாம், ஆண்டவர் என்னிடத்துல சொன்னார், நான் ஆண்டு பேரில் உனக்கு ஆணையிட்ட எனக்கு பின்னால் சாலமோன் தான் இருக்கணும்னு, அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி அவர் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். அப்பொழுதும் நாத்தான் தீர்க்கதரிசியும் சாதேக் என்கிற ஆசாரியர் அவரை அனுப்பி அவர்களை சாலமோன் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். சாலமோன் ராஜாவாக ஆகக்கூடாது என்று சொல்லி அந்த மனித சூழ்ச்சி அந்த இடத்துல இருமினது. அந்த சூழ்ச்சியை ஆண்டவர் மாற்றி தான் என்ன முடிவு செய்தாரோ, தாவீதுக்கு பிறகு சாலமோன் இருக்கணும், சாலமோன் தான் என் ஆலயத்தை கட்டணும்னு வச்சாரோ அந்த ஆசீர்வாதம் அந்த மகன் மேலே நிறைவேறினது. உங்கள் மேலே என்ன ஆசீர்வாதத்தை உங்கள் வேலையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஃப்யூச்சரில் ஆண்டவர் வைத்திருக்காரோ அந்த காரியங்கள் நேர்த்தியாய் நடக்கும். ஆண்டவர் நடத்தி கொடுப்பார். எப்படி சாலமோனை அவர் முன்குறித்தபடி அந்த இடத்துல நிறுத்தினாரோ, கர்த்தர் நிச்சயம் உங்களை நிறுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வலது கரத்தை உயர்த்தி, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சூழ்நிலைகள் மாற்ற முடியாது, மக்களுடைய பொறாமை வாக்குவாதம் மாற்ற முடியாது, எந்த மனித சூழ்ச்சியும் மாற்ற முடியாது, தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து தேவ சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் மேல நீங்க முன்குறித்த ஆசீர்வாதம், எனக்கு நீங்க சொல்லி இருக்கிற ஆசீர்வாதம் இந்த 40 நாள் முடியறக்குள்ள என் வாழ்க்கையில, என் சரீரத்தில், என் குடும்பத்தில், என் வேலை இடத்துல, எங்க ரெகபோத் ஊழியத்தில் ஆண்டவர் என்னென்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரோ அதை செய்யும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை எந்த இடத்துலையும் உங்க சொல்லுக்கு கீழ்ப்படியாம இல்லை. ஆபிரகாம் உங்க சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல ஆண்டவரை எல்லா இடத்துல கீழ்ப்படியும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நேரம் நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கிற நேரம். ஏதாவது இடத்துல ஆண்டவருக்காக நான் நிறைய செய்யணும்னு முற்படுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு பலவீனம் உங்களை தடுக்கிறது, ஏதோ சில காரியங்கள் தடுக்கிறது. ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி சில காரியங்கள் இருக்குமானால் ஆண்டவரே உங்களுக்கு கீழ்ப்படியும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். உங்க வார்த்தைக்கு, உங்க சொல்லுக்கு கீழ்ப்படியும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தரனை எப்படி நடத்த சுத்தமா இருக்கிறீரோ அதன்படி நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். 100% சரண்டர், 100% சரண்டர். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அவருடைய நடத்துதல் வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் மகிமையா நடத்துவார். எந்த இடத்துல பொறாமை வருகிறதுனா, உங்க மேல ஆசீர்வாதம் வருகிற பொழுது, கர்த்தர் கரம் உங்களை பலப்படுத்துகிற பொழுது சில வேளைகளில் பொறாமை வரும், வாக்குவாதங்கள் வரும். அதை கண்டு நீங்க சோர்ந்து போய்விடக்கூடாது. அந்த இடத்துல ஏசேக்கு கடந்து போகட்டும், சித்தன் கடந்து போகட்டும், ரெகபோத்துக்கு நேராக நான் கடந்து போறேன், ரெகபோத்துக்கு நேராக நான் கடந்து போறேன். கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என்ன நடத்துவார், கர்த்தர் என்ன நடத்துவார். உங்களுக்கு என்று முன்குறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், கர்த்தர் உங்க தலையின் மேல வைத்த ஆசீர்வாதம், உங்க குடும்பத்தின் மேல வைத்த ஆசீர்வாதம், உங்க வேலையின் மேல வைத்த ஆசீர்வாதம், இது எந்த சூழ்ச்சியும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் இந்த நாட்கள்ல உங்களுக்காய் மாற்ற போறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்ச்சிகள் மாறி போகும், எல்லா சூழ்ச்சிகள் தடைபட்டு போகும். தாவீது எப்படி சாலமோனை ராஜாவாக்கினாரோ, என் ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி, ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அந்த வாக்கு உங்க மேல நிறைவேறும். சொல்லுங்க, என் மேல ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும், என் பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும், என் தொழில் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும், என் வேலையில் ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும், எங்க ரெகபோத் ஊழியத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்கு நிறைவேறும். கர்த்தர் தம்முடைய வாக்கை
நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயமா அவர் சொன்னபடி எனக்கு செய்வார். I'm going to experience the spiritual breakthrough. மகிமையான ஆசீர்வாதத்தை இந்த நாட்களில் நான் பெற்றுக்கொள்ள போறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனம் மாறிட நீர் மனுபுத்திரன் அல்ல. ஆண்டவர் ஒரு முறை தான் சொல்லுவாருங்க. ஆண்டவர் மாற்றி பேசவே மாட்டார். ஒரே முறை சொல்லுவார். 1 ராஜாக்கள் 1:17 தாவீதுக்கு சொன்னதை தாவீது பத்சேபாரிடத்தில் ஒத்துக்கொண்டார். ஆண்டவர் உங்களுக்கு என்ன முன் குறித்திருக்காரோ அது நிச்சயமா நடத்தும். விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடுவோம். தேங்க்யூ. தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உங்கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேனே. எல்லா இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்ல. எஸ் லார்ட். Ribala kara shahara la kara baba rikaboro loro shoro loro kolobo. El Shaddai rila kara la kara ribahara bahoro koro ribahara baba karaka rishohoro loro kolo rimahara la kara kara ribahoro bara bara harala rikabara harabara rikala koro sha. El Shaddai ribakoro boro la kara kara la kara rikabara bara la mahara la karaba. இறங்கட்டு 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 உம்முடைய வல்லமை, உம்முடைய வல்லமை, உம்முடைய அக்கினியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கரங்களை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து வல்லமை 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 எங்களை நிரப்பட்டு, எங்களை நிரப்பட்டு. உங்க வல்லமை, உங்க வல்லமை
வல்லமை, உங்க வல்லமை, உங்க வல்லமை. கட்டிகள் கரைகிற, கட்டைகள் கரைகிற, கட்டிகள் கரைந்து போகிற உங்களுடைய வல்லமை, உங்க வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. கட்டிகள் கரைவதாக, அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக, கற்பங்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. விடுதலையின் அபிஷேகம், விடுதலை அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. Let there be a mighty power of the Holy Spirit. Viba karra barra karraka, visha harra lakara, viba harra barra, vika barra marra. Jesus, 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 mighty power, mighty power. உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை உங்க மேல, உங்க மேல. சூழ்ச்சிகள் திரிபடுகிற, சூழ்ச்சிகள் திரிபடுகிற அக்கினியின் ஆவியானவர் எல்லா மனித சூழ்ச்சிகளும் வெளியாவதாக. ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பொறாமைகள், போட்டி பொறாமைகள், வாக்குத்தத்தங்கள் மறைந்து போவதாக. ஆண்டவரே, ரெகோபோத்தின் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற வாக்கு, ஆண்டவரே, எந்த பொறாமையின் காரியங்களா இருந்தாலும், என்ன வாக்குத்தத்தங்களா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்ன வாக்குவாதங்கள், எதிர் வல்லமைகள் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். உபவாச நாட்கள்ல ஒவ்வொருவர் மேலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மகிமையாய் தங்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உங்க மகிமையான ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மேல தங்கட்டும். ஒவ்வொருவரையும் ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற, ரெகபோ திருச்சபையை உங்க ரத்தத்தின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, உம்முடைய ஆண்டவரே, ஜனங்கள் கொடுத்திருக்கிற ஜெப விண்ணப்பத்தை உங்க திரு பாதத்தில் வைக்கிற எல்லா அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த ஜெப விண்ணப்பத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஜெப விண்ணப்பங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற இந்த உபவாச நாள்ல, இந்த 7ஆம் நாள் உபவாச நாள்ல கர்த்தருடைய விடுதலையின் கரம் எங்கள் விண்ணப்பங்கள் மேல் இறங்குவதற்காய் நன்றி. நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதம் விண்ணப்பங்கள் மேல் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல் இறங்கட்டும். ரெகோபோத்தின் மேல தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் மகிமையை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. வேலை இடத்தில் இவர்களுடைய காரியங்களை மகிமையை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உன்னதத்தின் பலன் இவர்களை நிரப்பி அற்புத அனுபவங்களுக்குள்ளாய், ஸ்பிரிச்சுவல் பிரேக் த்ரூவுக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவதற்காய் நன்றி. கிருபையுள்ள தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆன்லைனில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறோம். God bless you.